ஸோ வைல்ட் கார்ட்ஸில் நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துருந்தது வந்து 90s க்ரஷ் பிரஜன்னு சொல்லலாம். அதே மாதிரி சாண்ட்ராவையும் கொஞ்சம் எதிர்பார்த்துருந்தாங்க. 2 பேரும் ரொம்ப ஃபயராக இருப்பாங்களோ அப்படின்லாம் நினச்சாங்க. பட் உண்மையை சொல்லப்போனால் 4 பேரில் என்ன ரொம்ப பர்சனலி இம்ப்ரெஸ் பண்ணது திவ்யா கணேஷ் தான். ஏன்னா அவ்வளோ சூப்பராக பேசியிருக்காங்க. வந்து அவ்வளோ டிக்னிஃபைடாக ஒரு டிக்னிட்டியோட அவங்க ரெஸ்பெக்டையும் குறைச்சிக்காம மற்றவங்களோட ரெஸ்பெக்டையும் குறைச்சிக்காம அவ்வளோ அழகாக பேசியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து வைல்ட் கார்ட் கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். வந்த உடனே வந்து ஒரு மாதிரி அட்டாக்கிங் மோடில் போயிட்டு இருக்கிறவங்கள இன்சல்ட் பண்ணுறது, ஹார்ஷாக இருக்கிறது, ரூடாக இருக்கிறது, அதெல்லாம் வைல்ட் கார்டோட பிஹேவியர். வந்த உடனே அதே நேரம் ஒரு ஸ்வீட்டாகவும் அட் த சேம் டைம் போல்டாக, ஸ்ட்ராங்காக, க்யூட்டாக, கிரிஞ்ச் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே பண்ணாமல் ரொம்ப அழகாக போல்டாக அவங்களோட பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. முதல்ல விஜய் பார்வதி கிட்டே சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கெல்லாம் வெளியில் ஒரு டெக்கோரம் இருக்கும், டிக்னிட்டி இருக்கும், அதெல்லாம் எங்கே போச்சு? விஜய் பார்வதினா ஒரு நல்ல ஒரு ஆங்கர் அவங்க. ஸோ அவங்களுக்கு என்ன கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாதுங்கிறது தெரியும். அதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப ஒரு வேலிட் கொஸ்டின். பட் பார்வை என்ன ஆன்சர் பண்ணாங்க நமக்கு தெரியாது. அதுக்கப்புறமா திவாகரை சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு உழைப்பை போட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, சும்மா வரலை. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவங்கள தகுதி இல்லை, தராதரம் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அப்படி நீங்கள் ஒருவேளை நினைக்கிறீங்க இவங்க யாரும் ஏன் தகுதிக்கு விளையாடுறவங்க இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் இப்போவே பிக் பாஸ்ட்டு சொல்லிட்டு வெளியில் போயிடுங்களேன் அப்படின்னு அவ்வளோ பொலைட்டாக அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இவங்க இதை இப்படியே போல்டாக இப்படி விளையாண்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிஜமாக திவ்யா கணேஷ் எடுத்து வச்ச பாயிண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பர்சனலி என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கும் அதே மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.